வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, ஒன்று முடிந்தது என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் மற்றொன்று வருகிறது என்றாலும், அம்மா, நீ இருக்கும் நம்பிக்கையில்தான் நான் நாட்களை கடக்கிறேன் என்று நீ என்னிடம் கூறுகிறாய். உண்மைதான். நான் உன்னோடு இருப்பதால்தான் உன்னால் அதை கடக்க முடிகிறது. இழந்த உன் சக்தியை பெற இன்று தீபம் ஏற்றி அதன் முன் அமர்ந்து என்னை தியானித்து வா. உனக்குள் என் சக்தி படர்வதை அமைதியாக அமர்ந்து கவனி. அந்த சக்தியை உனக்குள் சேகரித்து வைத்துக் கொள்வது எதிர்மறை தாக்கத்திலிருந்து உன்னை எப்போதும் காக்கும். புது உற்சாகம் உனக்குள் பிறக்கும். இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும். நீ எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறாய். உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாகும். என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இரு. நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை நான் சரி செய்து வைத்துள்ளேன். நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை உயர்த்தப் போகிறாய். இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய். மனதில் இருக்கும் விஷயங்கள்தான் முகத்தில் பிரதிபலிக்கும். இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைவதை பார்க்க முடிகிறது. உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும். உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும். உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள். இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே. துன்பம் என்ற ஒன்று வரும்போது கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே. வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே. இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் உனக்காக வைத்துக்கொள். அதை வெளியே தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய். எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம். அதை நீ செய்யாதே. உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே. உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் உன் அன்னையான நான் செய்வேன். எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதமில்லை. உனக்கானது என்னிடத்தில் பொக்கிஷமாக இருக்கிறது. அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு. பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து விடாதே குழந்தையே. எல்லோரும் மனிதர்கள்தான். ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு. அவர்களின் வாழ்க்கையில் கருமாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும். அதனால் வேண்டாததை நினைத்து யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே. எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ எதிலுமே தோற்று போக மாட்டாய். என் குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை. எதிலும் நீ வெற்றி வாகை சூடுவாய். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.